நம்ம சேனலில் பார்க்க வரைக்கும் உள்ள நண்பர்களே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இப்போ சிவாச்சாருக்கு நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்றது ரசிகராக இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, எவ்வளவோ நடிகர்கள் வந்தாலும் சரி, நடிப்பு அப்படின்னு சொன்னா யாரை சொல்றாங்க? அது சிவாச்சார் மட்டும்தான். அதுக்கு சொந்தக்காரரும் அவர் மட்டும்தான். திரையுலகில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய சாதனையும் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய ஒரு சில படங்கள் மக்கள் மத்தியில் ஒரு சமத்துவத்தை பேசியிருக்கு. அதே சமயம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. மக்களுக்கே வந்து அது ஒரு நண்பகத்தன்மையாக வந்து இருந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலத்து சினிமா ரசிகர்கள் சினிமாவை மட்டும் தான் வந்து பார்க்குறாங்க. இதே சிவாச்சா இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து சினிமாவை மட்டும் பார்க்காம சிவாச்சாவோட நடிப்பை வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சிவாச்சாருடைய நடிப்பு அப்படின்றதையும் தாண்டி நிஜம்னு நம்பிய 10 படங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மக்களே வந்து விருப்பப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த சொன்னது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சினிமா பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பேஜை தான் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க கணக்கெடுத்தபடி சிவாச்சாவுடைய 10 படங்களை, அதாவது இப்போ நான் சொல்ல போகிற இந்த 10 படங்களை மக்களே வந்து நடிப்பையும் தாண்டி நிஜம் சொல்லி நம்பியிருக்காங்க. ஸோ அந்த 10 படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். பராசக்தி. ஸோ சிவாஜியோடைய ஃபஸ்ட்டு படமான பராசக்தியவே வந்து மக்கள் முதல்ல ரொம்பவே நம்பியிருக்காங்க. இந்த படம் பார்த்துருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நானுமே இந்த படம் பார்த்துட்டு முதல் படத்துலேயே இந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஆரம்பத்தில் ரொம்ப பணக்காரராக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அண்ணன் எல்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் ஆடம்பரமாக வந்து இருப்பார். ஸோ அவர் சென்னையில் இருந்து மதுரைக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக படத்தில் காட்டியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருப்பார். பார்த்தீங்களா, எவ்வளவோ எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு நடிப்பு வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாரு. அப்பப்போ அழுவார், அப்பப்போ பைத்தியம் மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்தில் வந்து இருக்கும். இந்த கேரக்டர் வந்து அப்படியே மக்கள் மனசில் ரொம்பவே வந்து பதிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதனால தான் தெரியல, பராசக்தி படத்தை ஃபஸ்ட் இடத்துல வந்து வச்சுருக்காங்க. நானுமே இப்போ அதனால தான் ரொம்ப பெருசாக வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பராசக்தி படம் வந்து சிவாஜியோட ஆக்டிங்கில் ரொம்ப பிடிச்ச படம். உங்களுக்கு எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த படத்தை பற்றி எனக்கு பர்சனல் அனுபவங்கள் நிறையா இருக்குது. இப்போ பொதுவாக வந்து சிவாஜியோடைய மற்ற படங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அவர் வந்து குடும்பத்தில் நடித்த படங்கள். ஸோ அந்த மாதிரி படங்களை வந்து நான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை கூட கம்பேர் பண்ணுவேன். எப்படி அந்த முகமாக இந்த முகம் அப்படின்ற மாதிரி, எப்படி இந்த முகத்தில் இருக்கக்கூடியவராக இதில் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். நார்மலாக நீங்கள் அந்த குடும்பத்து படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சிவாச்சார் அந்த கண்ணை பார்க்குற விதம், சிரிக்கிற விதம், நடக்கிற விதம் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். பட் இதுவே வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா டோட்டலி சேஞ்சடாக இருக்கும். அவர் கண்ணை பார்க்குறதே வந்து கொஞ்சம் மெடிக்காக பார்ப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து சிவாஜியோடைய ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த இந்த கதாபாத்திரத்தில் நடித்த ஒருத்தராக இதில் நடிச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து நமக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இது டெஃபினட்டாக சொல்கிறேன். நான் வந்து இப்போ 2K ஜென்ரேஷன் பாய், எனக்கே இது தெரியலை. அதனால தான் தெரியல. அந்தளவுக்கு மக்கள் வந்து அன்னைக்கே இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி வந்து நம்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக சிவாச்சார் எவ்வளவோ வந்து விருது வாங்கியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை பற்றி ரொம்ப பேச தேவையில்லை. 3வது கர்ணன். இப்போ இந்த கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட கதாபாத்திரத்துக்கு ஈக்குவலாக நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு NT ராமாராவ், அப்புறம் வந்து முத்துராமன். ஸோ இவங்களுடைய கேரக்டர்லாம் வந்து இந்த படத்தில் இருக்குது. பட் இருந்தாலுமே சிவாஜியோட கேரக்டர் படி அவர் மிகப்பெரிய கர்ணனாக இருந்தாலும் அவர் வந்து அதர்மத்துக்கு தான் துணை போய்கிட்டு இருப்பார். ஆனால் எவ்வளவு தான் வந்து அதர்மத்துக்கு அவர் துணை போனாலுமே அவருடைய நடிப்பு மூலமாக என்னமோ தெரியல, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவாச்சாரை பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். சிவாச்சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, கர்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஏன் கர்ணன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கர்ணன்னா ஒரு கொடைவல் அப்படின்ற ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தன் நண்பனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், தன் வீரன் அப்படின்னு சொல்லி போர் புரிவார் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பர்சனலாக கர்ணன். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றத வந்து சொல்லுங்கள். 4வது பாசமலர். ஸோ பாசமலர் படத்தை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியலை. ஏன்னா இந்த படம் பார்க்க தேட்டருக்கு போயிட்டு பல பேர் வந்து அழுதுட்டாங்க, அந்தளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவாச்சாருடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு பல பேர் என்ன சொன்னாங்களான்னா,
எனக்கு இந்த மாரிலாம் ஒரு அண்ணன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பெண்கள் சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு வந்து நடிப்பு வந்து சிவாஜி வெளிப்படுத்தியிருப்பாரு. இது சாவித்திரியுமே சிவாஜிய பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அத பத்தி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். கொஞ்சம் ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த அளவுக்கு வந்து இந்த பாசமலர் படம் வந்து மக்கள அளவைத்ததோடு மட்டும் இல்லாம, அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கே வந்து சிவாஜி சாரும் சரி, சாவித்திரியும் சரி ரொம்பவே உயிர் குடுத்திருப்பாங்கன்னு தான் சொல்லியாகணும். இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லா ஆடியன்ஸுக்குமே ஆல் டைம் ஃபேவரைட்டான ஒரு மூவி தான். இந்த இந்த ஜெனரேஷன் மக்களுக்கு கூட இது ஒரு சில மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாசமலர். ஸோ இது 4ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. 5வது வசந்த மாளிகை. இந்த வசந்த மாளிகை படத்துல புது ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ சிவாஜி சாரோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ நம்மள மாரி இருக்கக்கூடிய மத்தவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கட்ட போய் இப்போ சிவாஜி சார் நடிச்ச இந்த 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல காதல் படம் எது? அந்த காதல் படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச காதல் படம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வசந்த மாளிகை மட்டும் தான் சொல்லுவாங்க. எல்லா ஃபேன்ஸுக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். சிவாஜி சார் நடிச்ச 300 படத்துல காதல் படம்னா, அது வந்து வசந்த மாளிகை படம் தான் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சேனலோட ஃபேஸ்புக் குரூப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்பவுமே சிறந்த காதல் படம், காதல் காவியம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ரிலீஸ் பண்ணும்போது போஸ்டர்ஸ், பேனர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த காதல் காவியம், ஒரு மிகச்சிறந்த காதல் காவியம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு சிவாஜியோடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காதல் படம் அப்படின்னு வசந்த மாளிகை மட்டும் தான். அது வேற எதுவுமே கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கடுத்து 6வது ராஜபாட்டு ரங்கத்துறை. இந்த படத்த பத்தி எனக்கு ரொம்ப பெர்சனலா நான் நெறையா பேசலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்து பிரமிச்ச ஒரு படம். இதில வந்து அண்ணன், தங்கை அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ரொம்ப அழுவையா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம தம்பி அண்ணன எவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு அப்படின்றது. இதில சிவாஜி சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 கேரக்டர்ல வந்து இந்த படத்தில நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு விதமான ஆக்டிங் வந்து குடுத்திருப்பாரு. ரொம்ப சூப்பரான படம். சிவாஜி சாரோட நடிப்ப பத்தி பேசணும் அப்படின்னா, அதில வந்து ராஜபாட்டு ரங்கத்துறை படம் கண்டிப்பா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம சிவாஜி சாருடைய கதறி அழ வைத்த படங்கள்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டாபிக்லயுமே இந்த படம் கண்டிப்பா வந்து வரும். இது உங்களுக்கு எப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் 7வது பாலும் பழமும். உண்மையிலே வந்து இந்த படம் வேற லெவலான ஒரு படம். ஏன்னா, இதில சிவாஜி சார் வந்து கண்ணு தெரியாத மாரி நடிச்சிருப்பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும் இவருடைய ஆக்டிங் வந்து. எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆகும். இதில வந்து அவர் கண்ணு தெரியாத மாரி நடிச்சுக்கிட்டு, நெறைய விஷயங்கள் பண்ணி, அவர் கஷ்டப்படுறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு உணர்ச்சி மிகுந்த நடிப்ப வந்து இதில குடுத்திருப்பாரு. இந்த படத்த பார்த்த பலருமே வந்து, யார்ரா அது உண்மையிலேயே இவருக்கு கண்ணு தெரியலையா? அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நம்பிட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. அதனால தான் அந்த படம் வந்து 7வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 8வது திருவிளையாடல். திருவிளையாடல் படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, சிவாஜி சாரோட ஃபேன்ஸ பொறுத்தளவுல அவங்களுக்கு இத பத்தி ரொம்ப சொல்ல தேவையில்ல. ஏன்னா, இப்பவுமே பார்த்தீங்கன்னா, சினிமால முதல்ல வந்து சிவன வந்து காட்டியவர் அப்படின்னா, அது சிவாஜி சார் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடவுளே வந்து அவர் தான் காட்டினார் அப்படிம்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தில அவர் நடிச்ச அந்த ஒரு கதாபாத்திரம். ஏன்னா, ரசிகர்களே அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்த ரசிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. சிவாஜி சார் நடிச்சது ஒரு புறம் இருந்தாலுமே, ரசிகர்கள் வந்து அது நடிப்பையும் தாண்டி அது உண்மைன்னு சொல்லி எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா, சிவனையே எங்களுக்கு சிவாஜி சார் நேர்ல காட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது நடிப்புல இந்த படத்தையுமே கண்டிப்பா வந்து வைக்கலாம். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பனுடைய கோவம் எப்படி இருக்கும் அப்படின்றதும், கண்டிப்பு, அதே சமயம் இந்த கண்டிப்புனால வரக்கூடிய விளைவுனால வரக்கூடிய பரிதவிப்பு, ஆதங்கம், அன்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பரா வெளிக்காட்டியிருப்பாரு சிவாஜி சார். அண்ட் இதில வந்து தருமியா வரக்கூடிய நாகேஷ். ஸோ அவர பத்தி சொல்லலாம். அவருமே செம்மையா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த சீன் சூப்பரா இருக்கும். அந்த சீன் இன்னைக்குமே வந்து ரொம்ப பயங்கரமான ட்ரெண்டிங்கில இருக்கக்கூடிய சீனு. ஸோ இந்த படத்த நீங்க எந்த அளவுக்கு உற்று கவனிச்சு, நடிப்பையும் தாண்டி வியந்தீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் 9வது பாவ மன்னிப்பு. இந்த படம் ஒரு நேஷனல் அவார்ட் ஃபிலிம். இதில சிவாஜி சாரோட கேரக்டர் வந்து ரஹீம். ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ராம், ரஹீம் அப்படின்னு சொல்லி 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவார்டு வாங்குறதுக்கு படத்துடைய இயக்குனர், திரைக்கதை, கதை அப்படின்றது அது வேற பக்கமா இருந்தாலுமே, ஆக்டிங்குமே ரொம்ப முக்கியம். நான் இந்த படம் பார்த்துருக்கேன். சூப்பரா இருக்கும். இந்த படம் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜி சார் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு ஏற்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருப்பார். நெறைய அறிவுரைகள் சொல்லுவாரு அந்த விஷயம். அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள வந்து போராடக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்தில கேரக்டர் ரொம்பவே சூப்பரா சிவாஜி சார் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 9வது இடத்துல நம்ம வச்சிருக்கோம். இந்த படத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் ஃபைனலா முதல் மரியாதை. இந்த படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு 3 to 4 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கு முன்ன தான் அந்த படத்த வந்து நான் பார்த்தேன். ஏன்னா, இப்போ டிஜிட்டல்ல வந்துச்சு பார்த்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்ன. ஸோ டிஜிட்டல்ல வந்து இப்போ YouTubeல வந்து இது இப்போ தான் போட்டிருக்காங்க. ரீசென்ட்டா தான் பார்த்தேன் இந்த படம்.
இந்த படத்தில் சிவாஜியோட ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய உடல் கட்டும் வந்து ஒரு கிராமத்தாள் மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரி அவர் நடக்கக்கூடிய நடையுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படத்தில். அவர் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு கிராமத்துக்காரன் எப்படி நடப்பானோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. இவ்வளோ படங்கள் பார்த்தோம் இல்ல, கிட்டத்தட்ட 9 படங்கள். இந்த 9 படங்களை விட இந்த முதல் மரியாதை படம் அப்படின்றது வந்து ரொம்பவே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். ஏன்னா சிவாஜி சாருக்கு வயசு அதிகமாக இருக்கும் இந்த படத்தில், அது அடுத்த மேட்ரு. பட் இருந்தாலும் இதில் அவர் நடக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், பேசுறது, அப்புறம் கையில் வந்து அருவா வச்சுருப்பாரு, அந்த அருவாவில் வந்து பிடிக்கக்கூடிய அந்த விதம், இது எல்லாமே வந்து உண்மையிலே ஒரு லோக்கல் மனுஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது எந்த அளவுக்கு இந்த கேரக்டரை யாரை சிவாஜி சார் இன்ஸ்பயர் பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியல. யாராவது ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணி தான் நடிச்சிருப்பாரு. இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளவு டீட்டெயிலிங்கோடு நடிச்சது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் என்னவோ தெரியல. இந்த படத்தை பார்த்தாலே வந்து கிராமத்தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தை வந்து மக்கள் 10ஆம் இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து வந்து பேசிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட இவ்வளவு 10 படங்கள் வந்து இருக்குது. எனக்கு இந்த 10 படங்களை பார்க்கும்போது உண்மையிலே வந்து இந்த 10 படங்களை நான் ஒரு 5-6 படங்களை இப்போ நான் சொன்ன மாதிரி ரொம்பவே வியந்திருப்பேன். நடிப்பையும் தாண்டி வந்து வியந்திருப்பேன். இப்போ நீங்கள் இது வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இந்த 10 படத்தை மட்டும் வியந்திருக்க மாட்டீங்க, வேறு ஏதாவது படத்தை கூட நீங்கள் வியந்திருப்பீங்க. அப்படி எனக்கு இந்த 10 படத்தை தவிர இன்னும் நிறைய படங்கள் நான் சிவாஜியோட ஆக்டிங்கை பார்த்து உண்மைன்னு சொல்லி வியந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அந்த படங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ தொடர்ச்சியாக ஒரு 10-20 பேர் வந்து ஒரே படத்தையே சொன்னீங்க அப்படின்னா, அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணி நம்ம அடுத்து வந்து பேசலாம். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு நியூஸ் நிறைய பேருக்கு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.